Hello all. நம்மளோட next video என்ன அப்படின்னா basic formula for data analytics. So என்னென்ன பேசிக்கா ஒரு சில formulas நமக்கு தெரியணும் for doing data analytics. So இதுல நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா sum, average, count, maximum, minimum, sum if. First இந்த formulas மட்டும் எப்படி work out பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக இதை கொடுத்துட்றேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போங்க. இப்போ D3 to D12 அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷீட்டில் எக்ஸல் ஷீட்டில் மொத்தமாக 10 டேட்டாஸ் எடுத்திருக்கேன். தட் இஸ் 10 ரோஸ் ஐ எம் ஹேவிங். ஜெண்டர், குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேஜ் பர் ஹவர், டோட்டல் சேலரி. இதான் ஒரு சிம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். So female employees, male employees இருக்காங்க. So totally I am having 3 female employees and 7 male employees. So with this data, see and the D3 அப்படிங்கிறது this one. Third row D column. So D3 ல இருந்து D12ங்கிறது இது வரைக்கும். So இதுதான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். So I think you'll understand this. So D3 to D12க்கு sum பண்ணணும், add பண்ணணும் அப்படின்னா very simple form is equal to sum of D3 is to D12. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம போய் எக்ஸல் ஷீட்டில் பார்த்துடலாம். அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணணும்னா is equal to average of D3 to D12. கவுண்ட் பண்ணணும்னாலும் is equal to count D3 to D12 நம்ம செலக்ட் பண்ணணும். The same way maximum is equal to maximum of D3 to D12. is equal to minimum of D3 to D12. Sum if அப்படிங்கிறது ஒரு particular character எடுத்துட்டு இது எனக்கு வேணும்னு கேட்குறது. I'll explain how it is. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ சம் போடும்போது எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். is equal to sum of D3 to D12. சி என்கிட்ட கொடுத்தனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 234. ஸோ இந்த செல்லை வச்சு பார்த்தோன்னா இங்கே ஃபார்முலா அரைஸ் ஆகும். இந்த ஃபார்முலா தான் நான் எக்ஸல் ஷீட்டில் கொடுத்தேன். அதுவே ஆவரேஜ் கொடுத்தோன்னா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே இங்கே நிறையா வரும். ஏல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வரும். ஆவரேஜ் ஆஃப் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு D3 to D12 க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். சேம் D3 to D12 செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. என்டர் கொடுங்க. 10 அப்படின்னா என்னென்னா உங்களோட கவுண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இஃப் யூ டோன்ட் ஹாவ் சீரியல் நம்பர், எனக்கு சீரியல் நம்பர் இல்லை, எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு தெரியணும். இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா நீங்கள் கவுண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் என்னென்னா உன்னோட டேட்டாவில் மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இஸ் ஈக்குவல் டு MAX. சி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கும் டேட்டா எடுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எது வரைக்கும் வேணுமோ டோட்டல் உங்களோட டேட்டா என்னவோ அதை கொடுக்கணும். க்ளோஸ் பரான்தசிஸ் 29 வந்திருக்கு. அதே மாதிரி மினிமம் இஸ் ஈக்குவல் டு மினிமம் MIN போட்டிங்கனாவே வந்துடும். டபுள் கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க ரேஞ்சை, க்ளோஸ் பரான்தசிஸ் த மினிமம் வேல்யூ இஸ் 21. இப்போ சம் ஆஃப் நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சம் ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் quantity produced, that is 3 female workers இருக்காங்க. I want the sum of quantity produced of female workers. அப்போ நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. is equal to sum if C3 to C12, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அதில் C3ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபீமேல் கமா
D3 to D12. நான் இது உங்களுக்கு போட்டிருக்கிறத புரியுதான்னு தெரியல, இன்னொருக்கா கொடுக்குறேன். is equal to sum if, ஓகே, இங்கே எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஃபீமேல் மேல் எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ரைட்டீரியா அதுவே கொடுக்கும். ரேஞ்ச் எடுத்தாச்சு, க்ரைட்டீரியா கமா, க்ரைட்டீரியா அவங்க ஃபீமேலாக இருக்கணும், கமா, சம் தானே பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸில் இருக்கிற இந்த ப்ரொடியூஸ்டு குவான்டிட்டி ப்ரொடியூஸ்டோட டோட்டல் இங்கே பாருங்கள் முடிஞ்சிச்சு, நான் போட்டு முடிச்சிட்டேன். என்டர் கொடுத்தீங்கன்னா 65 is the sum. செக் பண்ணிக்கோங்க. 3 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், அவங்களோட குவான்டிட்டி ப்ரொடியூஸ் 21 + 21 42, 42 + 23 65. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த calculation here. So sum of female workers quantity produced. So for this you can again check the formula. Sum if the employee's gender is female, அதுக்கு தான் C3 எடுத்துட்டு again comma கொடுத்துட்டு எது வேணுமோ உங்களுக்கு அதை பண்ணணும். இந்த criteria எல்லாமே என்னன்னா, see இங்க is equal to sum அப்படின்னு போட்டிங்கனாவே sum if, sum product, sum q, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம basic formulas மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். I think you understood clearly the basic formulas in Excel. Thank you.